இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஏங்க, இந்த வீடு அழகா இருக்கா? என்னங்க டேஸ்ட் உங்களுக்கு? உங்க வீடு எவ்வளவு பெருசா அழகா இருக்கு. அத கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. வீட்டோட அழகு எவ்வளவு பெருசா இருக்குங்கிறதுல இல்ல, சின்னதா இருந்தாலும் அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கணும். அங்கதான் சந்தோஷமும் அன்பும் அதிகமா இருக்கும். அங்கிள், இந்த வீடு நாங்க சின்ன வயசுல வாழ்ந்த ஃபீலை கொடுக்குது. சின்ன வீடா இருந்தாலும் சந்தோஷம் நிறைய இருக்கும். இல்ல வருண்? என்ன வருண் தம்பி, வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம நீங்க அமைதியா இருக்கீங்க? கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காருல்லம்மா, அதான் கொஞ்சம் கூச்சப்படுறாரு. எதுக்கு தம்பி கூச்சம்? இது உங்க வீடு. இந்த வீட்ல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல ஆண்டி, நான் நார்மலா தான் இருக்கேன். சரி, நீங்க எல்லாம் டயர்டா இருப்பீங்க, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. உங்க வீடு அளவுக்கு இங்க வசதி இருக்காது. ரெண்டு மாப்பிளையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சச்சே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. இதே வீட்டில் தானே வெண்ணிலாவும் வான்மதியும் வளர்ந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன? அடாடாடாடாடா, மாமனார் மாமியார் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பெரிய மாப்பிள்ள எம்மா அன்பா பேசுறாரு பாத்தியா? மாப்பிள்ளனா இப்படிதான் இருக்கணும். சரி, நாங்க ரூமுக்கு போறோம், வாங்க. மாப்பிள்ள, நீங்க என் ரூம் எடுத்துக்கங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. வாங்க. சாரிங்க, இங்க ஏசி இல்ல. அக்கா ரூம்ல மட்டும்தான் ஏசி இருக்கு. அது அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நீங்க கொஞ்சம் பரவாயில்ல. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா மறுவீடு அழைப்புங்கிறது நம்ம சம்பிரதாயம். இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அப்பா அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க. சாரிங்க, நீங்க சைலண்டா இருந்தா அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடும். அதனாலதான். யாரையும் கஷ்டப்படுத்தாம பக்குவமா எனக்கு நடந்துக்க தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லித்தர வேண்டாம். சரிங்க, நீங்க இருங்க, நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன்.